Praise the Lord. ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தவளாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் இந்த நாளிலே பொறுமையையும் ஆறுதலையும் நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த விஷயத்துல நாம் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்துல நாம் பொறுமையோடு கூட நடந்து கொள்ளும்படியான கிருபைகளை அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். மாத்திரம் இல்லாமல் எந்த விஷயத்துல நாம் சோர்ந்து போய் ஆறுதலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்களிலே அவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலை கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே நாம நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலேயும் பொறுமையையும் ஆறுதலையும் கொடுக்கிற தேவாதி தேவனிடத்தில் நம்ம ஆராதிக்க நம்ம விட்டு கொடுப்போமா? Praise the Lord. ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது, உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆமென். கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எந்த காரியத்திலேயே பொறுமையோடு உடைய ஆறுதலை நாடி ஓடி வந்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் உடைய பொறுமையையும் உடைய ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.